தமிழ்நாட்டின் மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கனமழையால் குளிர்ச்சியான வானிலை நிலவியது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சுற்று வட்டாரத்தில் 2வது நாளாக நேற்று மாலையில் கனமழை பெய்தது. வேலாயுதம்பாளையம், தெக்கலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது. பல்லடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நொச்சிப்பாளையம், கரைப்புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் கொட்டிய கனமழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கரைப்புத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட முல்லை நகரில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். நாங்கள் 10 வருஷமாக குடியிருக்கிறோம். இப்போ அந்த டிச்சு கட்டினாங்க 2 வருஷமாக. டிச்சு கட்டினவங்க தண்ணியை வெளியில் விடாமல் பாதியோடு ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால மழை பெஞ்சாலோ உடனே டிச்சு தண்ணி, மழை தண்ணி எல்லாம் சேர்ந்து வீட்டுக்குள்ளே வருது சார். மழை பெய்கிறப்பெல்லாம் அரிசி பருப்பு தண்ணி எல்லாம் வீணாக போகுது சார். அதனால் இந்த டிச்சு போகிறதுக்கான வழியை ஒருத்தரும் இன்னும் ரெடி பண்ண மாட்டேங்கிறாங்க. மதுரை மாவட்டம் மேலூர், கொட்டாம்பட்டி, அழகர் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் கனமழை பெய்தது. திண்டுக்கல்லில் நேற்று காலை முதல் வெயில் வாட்டிய நிலையில் மாலை நேரத்தில் பரவலாக கனமழை கொட்டியது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் மிதமான மழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டம் நகரப்பகுதியில் நேற்று மாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தது. தருமபுரி மாவட்டம் அரூர் சுற்று வட்டாரத்தில் கடந்த 1 வாரமாக மாலை நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சித்தேரி மலை அடிவாரத்தில் உள்ள வாச்சாத்தி ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு மலை கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டு உள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான படந்தாள், அமீர்பாளையம், சத்திரப்பட்டி, சடையம்பட்டி, இருக்கன்குடி, ஏழாகரம் பண்ணை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலையில் பலத்த மழை கொட்டியது. தேனி நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.